அந்த பகுதியில் இந்த மாதிரியான உணவு பஞ்சம் வருது, விவசாயம் பண்ண முடியல. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாக்கக்கூடிய அந்த நீரை வந்து ஒரு அணை கட்டி தேக்கி வச்சு அதை கோடை காலங்களில் விவசாயத்துக்கு பயன்படுத்துறது மிக ராட்சச பைப்பில் கொண்டு வருவாங்க. அந்த பக்கம் போனால் உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பைப்பில் கொண்டு வந்து அதுக்கு ராமநாதபுரம் வரைக்கும் 5 மாவட்டம், தேனி மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறது, ராமநாதபுரம் கடைசி கடலில் போய் கடக்கிற வரைக்கும் 5 மாவட்டத்துக்கும் விவசாயத்துக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஒரு ப்ரொப்போசலை கொண்டு போய் அன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுநராக இருக்கிறவர்கிட்ட கொடுக்குறாரு. 75,000 ரூபா ப்ராஜெக்ட் அது, 1 லட்ச ரூபா காலத்தில் இப்போ பல கோடிகளை தாண்டி கொடுக்குறாரு. அதை வந்து சரின்ட்டு அவங்க சாங்ஷன் பண்ணுறாங்க. உடனே அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு இவர் நேராக அங்கே போகிறார். அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் அடர்ந்த ஒரு காட்டு பகுதி, ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300க்கு மேற்பட்ட அந்த ஆட்களை, வேலை செய்யக்கூடிய ஆட்களை கூட்டு போய் அங்கேயே தங்கி இருந்து அந்த அணையை 3 வருஷம் கட்டுறாரு. பல பேர் வந்து அணையை கட்டுறப்ப விஷ பாம்புகள், விலங்குகள் அடித்து இறந்து போயிருக்கிறாங்க. அந்த அணையை கட்டுறப்ப பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க. பல பேர் காலரா வந்து இறந்து போயிருக்கிறாங்க. பல பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. பலருடைய இறப்புக்கு பிறகு 3 வருஷத்தில் கட்டி முடிக்கிறார். 3 வருடம் தொடர்ச்சியாக 3 வருஷம் தொடர்ச்சியாக அவரும் அங்கே இருந்து கட்டி முடிக்கிறாரு. கட்டி முடிக்க போகிற காலத்தில் தான் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் வந்து நானும் அடிச்சுட்டு போயிருது. எப்படி பாருங்க, 3 வருஷம் உழைப்பு, பல பேருடைய உயிர் தியாகம். அடிச்சுட்டு போயிருச்சு. பண்ண ஒர்க்கெல்லாம் அவுட். ஐயோ, அதுக்கட்டுல உயிரிழப்பே நிறைய ஏற்பட்டிருக்கு. ஆமா, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஜந்துகள் வந்து காடுதான் அப்ப ஃபுல்லா. இப்பயும் அந்த காடுதான், ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். மேற்கு தொடர்ச்சி மலை. யானை இருக்குமாங்க, யானை, புலி, சிங்கம் எல்லாமே இருக்கும். தேக்கடி போறாங்க இல்லையா சுத்தி பார்க்க, அந்த மாதிரி. அதான் அங்கதான் கட்டுறாரு, அணையை கட்டுறாரு. இங்க யானைக்கு ஃபேமஸ். யானை தண்ணி குடிக்க புலி வரும், சிங்கம் வரும்னு இருப்பாங்க. அப்பயே எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல பாத்துங்க, அந்த காட்டுக்குள்ள போய் ஒரு அணையை கட்டணும். அந்த காட்டுக்குள்ள போய் அணையை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்ட ஆட்களை கொண்டு போய் வைக்கிறாரு. பலர் உடம்பு எல்லாம் இறந்து போறாங்க, பாம்பு அடிச்சு இறந்து போறாங்க, இப்போ யானை அடிச்சு இறந்து போறாங்க. சிலர் காலரா நோயினாலே அந்த காலகட்டங்களில் காலரா நோயும் பரவி இருக்கு, அதுலையும் இறந்து போறாங்க. இவரும் அங்கே தங்கியிருந்து தான் வேலை செய்யறாரு. கட்டி முடிச்சு ஒரு வழியில் அப்பாடா அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் வந்து அணையை அடிச்சுட்டு போயிருது. 3 வருஷம் உழைப்புக்கு பிறகு கட்டப்பட்ட அணை அடித்துட்டு போது இவர் பயங்கர அப்செட் ஆயிடுறாரு. பெண்ணிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நேராக திருப்பி சென்னைக்கு வந்து கவர்னரை பார்த்து, ஆளுநரை பார்த்து இந்த மாதிரி அடைச்சிட்டு போயிடுச்சு, 2வது கூட ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணுங்கன்னு முடியான்ட்டாங்க. ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் போதும்பா, நீ ப்ராஜெக்ட் எடுத்து போய் சென்னையில் வந்து வேலை பாரு. ரொம்ப ட்ராஜடியாக இருக்கே, ரொம்ப கொடூரம் அது. ஆமாம், சென்னையில் வந்து வேலை பாரு, நீ அணை கட்டினதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து மேல் இடத்துலன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன், இது அந்த 5 மாவட்ட மக்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை, இதை செஞ்சு ஆகணும் அப்படின்னா காசு கொடுக்கல. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் காசு கொடுக்கல. இவர் நேரம் லண்டன் போகிறார். திருப்பி லண்டன் போய் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய பூர்வீக சொத்தை பூரா வித்துறாரு.